இரவும் பகலும் இறைவனின் துணையை நாடும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய அகத்தியர் ராசி பலன் 2.0 சேனல் சார்பாக வணக்கம். நல்லது செஞ்சாலும் சரி, கெட்டது செஞ்சாலும் சரி. நல்லதுன்னு போனாலும் கெட்டது தான் வரும். கெட்டதுன்னு போனாலும் அது இன்னும் மோசமான விளைவுகள தரக்கூடிய விதத்துல தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களே. பொதுவா என்னோட தலைப்பு என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தாக்கா, வித்தியாசமான தலைப்பு தான். விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் எதிர்த்தால் 100% மரணம் நிச்சயம் போட்டிருக்கோம். அதாவது இவங்கள பொறுத்தவரைக்கும் யமபெருமானையும் எதிர்க்கக்கூடிய சக்திய பெற்றிருக்காங்க. அது மகா சக்திய பெற்றிருக்காங்கன்னு போட்டிருக்கோம். அது உண்மதானா? இப்போ உடனே விருச்சிக ராசிக்காரங்க எல்லாரும் கேட்பாங்க, "அட போம்மா அங்கிட்டு, ஏம்மா இப்படி பில்டப் குடுத்து வச்சிருக்கிற? தேவையில்லாத பிரச்சனையில மாட்ட வுட்டுறாத எங்கள. நாங்களே இன்னைக்கோ, நாளைக்கோன்ற வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தினம் தினம் செத்து செத்து பொழச்சுக்கிட்டு இருக்கோம். யாருக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்க எங்கள பத்தின புரிதல் இல்லாம இருக்கு. இல்ல நாங்க மத்தவங்களுக்கு புரியிற மாரி வாழ்க்கைய வாழலையோலாம் தோணுது." சில சமயம் என்னடா வாழ்க்கை இது சுத்தமா முடிச்சுக்கலாம்லாம் பல நேரங்கள்ல நாங்க தற்கொலைகள்லாம் கூட முயற்சி பண்ணியிருக்கோம்லாம் ஒரு சில நண்பர்கள் சொல்லுவீங்க. ஏன் நீங்க சாகணும்? உங்களோட குணத்துக்கு என்ன குறைச்ச? தெரிஞ்சுப்போமா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை வந்துட்டு முழுமையா நல்ல விதத்துல இருக்கணும்னாக்கா, ஃபர்ஸ்ட்டு உங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து இங்க இருந்து கொஞ்சம் தூரம் நடக்கணும்னாக்க, ஃபர்ஸ்ட்டு நான் முடிவு பண்ணணும்ல. அதற்கு நான் தயாராகணும்ல. அந்த இடத்துல இருந்து நான் ஏஞ்சிக்கணும். ஏஞ்சிட்டு என்னுடைய கால்கள் 2ம் வந்து பாத்தீங்கன்னா, மாறி மாறி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வச்சா மட்டும் தான் அந்த இடத்துக்கு நான் போக முடியும். அப்படி உங்களுடைய செயல்பாடுகள் மத்தவங்களுக்கு குத்தமா இருக்கு, குறையா இருக்கு அப்படின்னாக்கா, அது அவங்களுடைய பிரச்சனை. உங்களுடைய பிரச்சனை கிடையாது. இத ஃபர்ஸ்ட்டு நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுடைய குணம் நல்லது, நீங்க நல்லவங்க, உங்களுடைய செயல்பாடுகள் சிறக்கும். நான் வந்துட்டு வாழ்க்கையில முன்னேற போறேன். என்னுடைய வேலை வந்துட்டு சுத்தமா இருக்கு. கடவுள் என்னுடைய வேலைக்கு துணை வருவாரு. என்னுடைய செயல்பாடுகளுக்கு துணை வருவாரு. என் வாழ்க்கை வந்துட்டு வீணா போகாது. அப்படின்னு முதல்ல நீங்க நம்பணும். முக்கியமா விருச்சிக ராசிகளுடைய பெரிய பிளஸ்ஸும் அதுதான், பெரிய மைனஸும் அதான். மத்தவங்க எல்லாரையும் மதிக்கலாம். அதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றதே வேத வாக்குன்னு சொல்லிட்டுலாம் வாழ்க்கைய வாழக்கூடாது. அவங்க சொல்லிட்டா நீங்க அதுவா ஆகிட மாட்டீங்க. அவங்க சொல்லிட்டா போதும். ரொம்ப வந்து உடைஞ்சு போயிடுறீங்க. ஆனா விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் அப்படியே ஏஞ்சு நிக்கணும்னு நெனைக்கிறீங்க. பார்க்கிறவன்லாம் வந்து மறண்டு போற அளவுக்கு என்னுடைய அ செயல்பாடுகள் இருக்கணும். முக்கியமா என்னுடைய தோற்றம் இருக்கணும்னு நெனைக்கிறீங்க. ஆனா சில இடங்கள்ல நீங்க ஒரு மாதிரி உப்பு சப்பு இல்லாம ஆயிடுறீங்கன்னு சொல்லலாம். காரணம் என்ன தெரியுங்களா? கோபம் காட்டக்கூடிய இடத்துல கோபம் காட்டுறதில்ல. தேவையில்லாத இடங்கள்ல கோபம் சட்டு சட்டுன்னு வந்துட்டுருக்கு. முக்கியமா அந்த விருச்சிகம் தன்னுடைய வாழ்க்கை துணைய அடக்கி ஆளணும்னு நெனைக்கிறீங்க. ஒண்ணு சொல்லட்டுமா? உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கை இப்ப நல்லா இருக்கிறதுக்கு காரணமா நிப்பாங்க. பல இடங்கள்ல அவங்க உங்கள வந்து குத்தம், குறைகளா பேசினாலயும், மத்த இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய குறைகள சுட்டி காட்டினாலயும், உங்கள மத்தவங்க யாரும் பழி சொல்லாம பார்த்துக்கிறது அவங்க அந்த அளவுக்கு உங்கள வந்து என்ன பண்றது? புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்லைங்க. இது இப்படி இல்லைங்க. இப்படி மாத்திக்கோங்க. அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஆணா இருக்கட்டும், பெண்ணாகட்டும். விருச்சிக ராசியுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அவங்க தான் உங்களுக்கு பெரிய பலமா நிப்பாங்க. விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் எந்த விதத்திலயும் யாரையுமே நல்லவங்களா நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கை துணை மட்டுமா தான் உங்களுக்கு உண்மையா இருந்திருக்கும். ஸோ நீங்க தப்பானவங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா கிடையாது. விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் உங்களுடைய குணநலங்கள பார்த்தோம்னா, நம்ம என்ன சொல்றது? ஒரு அப்பாவி, ஒரு குழந்தைத்தனம் இருக்கு. எதுவுமே பெருசா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, புரிதல் இல்லாம தான் நீங்க வந்து இந்த இந்த விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில ஒரு விஷயம் சொல்றேங்க. அனுதினமும் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு பக்கபலமா நிக்கும். நெறைய இடங்கள்ல குழம்பி போய் நிக்கிறீங்க. ஒரு தீர்க்கமான முடிவு எடுக்க முடியாம தடைகள், தாமதங்கள தாண்டி வரதுக்கு முடியாம மாட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இந்த விஷயங்களுக்கு எல்லாமே முருகப்பெருமானுடைய வழிபாடு தான் உங்களுக்கு பலமா நிக்கும். எப்பலாம் முடியுதோ அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, பழனிக்கு சென்று தண்டாயுதபாணி வழிபாடு செய்யுங்க. நிச்சயமா நெறைய வாழ்க்கையில மாற்றமும், முன்னேற்றமும் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தடுத்து. உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கை மாறணும்னு நெனச்சீங்கனாக்க, முருகப்பெருமான போய் கெட்டியா பிடிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில கூட சொல்லலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா! புரியுதுங்களா? ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றி. இவருடைய நாமத்த 3 முறை சொல்லுங்க. முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க. பதிவிடும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவா இருந்தாலும் சரிங்க. அதையும் சேர்த்து பதிவிடுங்க. இந்த வீடியோ பதிவு பார்க்கக்கூடிய மத்த அன்பர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். கமெண்ட் பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க, யாராக இருந்தாலும் நம்ம அன்பு சொந்தங்கள் வந்துட்டு அவங்களுடைய வேண்டுதல வந்து வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, அது ஒரு லைக் பண்ணுங்க. அவங்களுக்காக நீங்களும் கடவுள்கிட்ட வேண்டுங்க. உங்களுக்காக அவங்க வேண்டட்டும். இப்படி மாறி மாறி வேண்டிக்கிறப்போ, உங்களுக்கு வேண்டுதல் அப்படிங்கிறது கூடிய விரைவில கைகூடி வரும். அந்த வேண்டுதல் வந்துட்டு கூடிய சீக்கிரத்திலேயே அந்த முருகப்பெருமான் நிறைவேத்தி கொடுப்பார்.
நம்பிக்கையோட செய்யுங்க. நல்ல மாற்றத்த நீங்களே உணர முடியும். ஸோ விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களே, "ஏம்மா எனக்கு தெரியாதா என்ன பத்தி? நீ என்ன பெருசா சொல்ல போற?" அப்படின்னு நெனைப்பீங்க. ஏன்னா, விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் முன்கோபம் அப்படிங்கிறது ஜாஸ்தி. சட்டுன்னு கோவப்படுவீங்கன்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இப்பவும் அப்படிதான் கோவப்படுவீங்க. தப்பா நெனச்சுக்காதீங்க. உங்கள பத்தி நான் சொல்றேன். பெருசா இல்லனாலும் நெறைய விஷயங்கள் உங்கள பத்தினது சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கும். பிளஸ்ஸான விஷயத்த அதிகப்படுத்திக்கோங்க. மைனஸான விஷயத்த வந்து சுத்தமா வந்துட்டு இரேஸ் பண்ணிடுங்க. ஸோ விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் சந்திரன் வந்து நீச்சம் பெற்ற ராசி. செவ்வாய் வந்து ஆட்சி பெற்ற ராசி. இவங்கள பொறுத்தவரைக்கும் முழுமையா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி, ரொம்ப நிறைவா செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. விருச்சிக ராசிகள் கிட்ட உள்ளே வந்துட்டு பயமும் இருக்கும், சந்தேகமும் இருக்கும். வெளிய வந்து பார்த்தீனாக்கா, மூட்டத்தனமாவும் காணப்படுவீங்க. அன்பு செலுத்துறதுல, பகை பாராட்டுறதுல உச்சத்துக்கே போயிடுவீங்க. வச்சா குடுமி, அடிச்சா மொட்டை. அது விருச்சிக ராசியோட குணம். பாசம் வச்சுட்டாங்கனாக்க, "பாசம் வைக்க, நேசம் வைக்க, தோழனுண்டு வாழ வைக்க" மாரி பாட்டே பாடலாம். தெரிஞ்சவன், தெரியாதவன் எல்லார் மேலயும் பாசம் வைக்கிறது இந்த விருச்சிக ராசி. அதுவே "நீ எனக்கு எதிரிடா" அப்படின்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கவே மாட்டாங்க. உங்கள எப்படியாச்சும் காலி பண்ணணுன்ட்டு கங்கணம் கட்டிட்டு நிப்பாங்க. ஆனா, பேச்சுல மட்டும் தான் இருக்கும். இவங்களால நல்லத மட்டுமே அதிகமா செய்ய முடியும். கெட்டது அப்படிங்கிறது இவங்களுக்கு சுத்தமா வராது. சுட்டு போட்டாலும் வராது. நெனப்பு வேணா இருக்கும். இந்த ஒரு படத்துல வந்து கருணாஸ் வந்துட்டு மனசுல நெனைப்பாரு. ஆனா, அவரு நெனைக்கிறத வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி மத்தவங்க பேசிருவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மனசளவுல மட்டுமே இந்த பகைமையை நினைக்கக்கூடியவங்க, தப்பு செய்யணும்னு கூட யோசிப்பாங்க. தப்பு செய்றவன் நல்லா இருக்கிறான். நான் இந்த மாரிலாம் இருக்கிறதுக்கு கெட்டு போறதுக்கு காரணமே நான் நல்லவனா இருக்கிறது தான். நானும் இப்படி மாறுறேன்னு வாய் சாடால மட்டும் தான் இருக்கும். இவங்களால அந்த ஒரு விஷயத்த நினைக்கவும் முடியாது, தொட்டு பார்க்கவும் முடியாது. அந்த தைரியமும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி ஏதோ ஒரு செயல்பாடுல இறங்குறாங்க அப்படின்னாக்கா, அத வந்து அரைகுறையா விட்டுட்டு போகவே மாட்டாங்க. அதுல ரிசல்ட் வருதோ வரலையோ, இவங்க ஒரு விஷயத்த செய்றாங்க அப்படின்னாக்க, முழுமையா செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவங்களுடைய நெனப்பு மாறாது. கொஞ்சம் வந்து மர்மமான மனிதர்கள்னு சொல்லலாம். ஏன்னா விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் நீர் ராசிங்கிறதுனால, இவருடைய மனம் இருக்கு இல்லையா? அந்த மனசு வந்து கடல் நீர் மாதிரி ஆழமாவும் இருக்கும், மர்மம் நிறைந்ததாவும் இருக்கும். அமைதியா இருப்பாங்க, திடீர்னு உணர்ச்சி வசப்படுவாங்க. மன அழுத்தமும், குழப்பமும் அதிகமா இருக்கும். வெறித்தனமா, கடுமையான வேகத்தோட தன்னுடைய கோபத்த வெளிப்படுத்தக்கூடியவங்க இவங்களா தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து பெருசா தவறான விஷயம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு இவங்க தனிமையிலே இருக்கிறதுனாலவும், இவங்களுடைய உணர்ச்சிகள மத்தவங்க புரிஞ்சுக்காம இருக்கிறதுனாலயும், இவங்க அமைதியாவும் இருப்பாங்க. கொஞ்சம் வந்துட்டு இவங்களுடைய மனச வந்துட்டு மத்தவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். வெற்றி நிச்சயம். இது வேத சத்தியம். அப்படின்ற அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். போட்டின்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்கிற மாரி போட்டின்னு வந்துட்டாக்க இந்த விருச்சிக ராசிங்க வெற்றி பெற்றுடுவாங்க. தன்னம்பிக்கை, தைரியம் அதிகம். தன்னுடைய வேலையில தற்பெருமையும் இவங்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஏன்னா, அதுக்கு தகுந்த மாரி தான் இவங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். கவிதையாக பேசி பெண்கள மயக்கிறதுல கெட்டிக்காரங்க. தலையாட்டி பொம்மை போல ஒரு பெண்ண வந்துட்டு மாத்தி வச்சுக்கிறதுல இவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா, அந்த அளவுக்கு இவங்க நல்லவங்க. ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு அ ஆண் மகன் கிட்ட சொல்றதெல்லாம் கேட்கறாங்க. அவங்க சொல்றபடிலாம் இவங்க நடந்துக்கிறாங்க அப்டின்னாக்கா, ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆண் மகன் வந்துட்டு தகுதியானவரா இருப்பார் இல்லையா? அதே மாரி தான். விருச்சிக ராசிய சேர்ந்த ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும், காதல் விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய துணைக்கு ரொம்பவே உண்மையா தான் இருப்பீங்க. ஸோ, அதன் காரணமாவே உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க. தலையாட்டி பொம்மையா தலைய வந்து ஆட்டிக்கிட்டே தான் இருக்க போறாங்க. ஸோ, நிதானமாகவும், பிரதானமாவும் செயல்படக்கூடியவங்க. பொதுவா விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும், ஆண்களா இருந்தாங்க அப்டின்னாக்கா, யார்கிட்டயும் தன்னுடைய காதல வந்துட்டு உடனே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி யார்கிட்டயும் சட்டுன்னு நட்பும் பாராட்ட மாட்டாங்க. ரொம்ப பொறுமையா, ஆலோசித்த பிறகே நட்பையும் சரி, காதலையும் சரி ஏத்துப்பாங்க. ஏன்னா, அது வந்து நிரந்தரமானதுன்றத ரொம்பவே உறுதியா நம்பக்கூடியவங்க. அப்படி ஒரு விஷயத்துல வந்துட்டு ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னாக்கா, அந்த காதல் வந்துட்டு முறியக்கூடிய ஸ்டேஜ்ல இருந்தா கூட சரிங்க. விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. நட்பும் அப்படிதான். எந்த ஒரு ஃப்ரெண்ட் வந்து தப்பே செஞ்சிருந்தாலும், அந்த நட்ப வந்துட்டு சரி செஞ்சு பக்கத்துல வச்சுக்கிறது மட்டும் தான் ஆசைப்படுவாங்க. நட்பும், காதலும் நேர்மையாகவும், விசுவாசமாகவும், உண்மையாகவும், தனக்கு ஆதரவாகவும், தனக்கு மட்டுமே சொந்தமாவும் இருக்கணும்னு ரொம்ப எதிர்பார்க்கிறவங்க. அதனாலவே ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு தான் அந்த விஷயத்துல இருந்து இறங்குவாங்க. நட்பையும் ஏத்துப்பாங்க, காதலையும் ஏத்துப்பாங்க. இவங்கள பொறுத்தவரைக்கும் நட்பும், காதலும் ஒண்ணுதாங்க. ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா? "நட்பை கூட கற்பை போல எண்ணுவோம்" அப்படின்னு. அதே மாதிரி தான். நட்பையும் சரி, காதலையும் சரி ரொம்ப உயிருக்கு உயிரா பார்த்துப்பாங்க. 2மே இவங்களுக்கு சொந்தமா தான் இருக்கணும்னு நெனைப்பாங்க. வாழ்க்கையில மற்ற எல்லாத்தையும் விட்டு குடுப்பாங்க. ஆனா அன்புக்கும், காதலுக்கும் மட்டும் ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் குடுப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. ரொம்ப பெஸ்ட் குவாலிட்டிங்க. இந்த விருச்சிக ராசிக்காரங்க. தங்கம்னா தங்கம். அப்படி ஒரு சுத்தமான தங்கம்.
கோபதாபங்கள் அப்படின்னாவே இது உங்களுக்கு கொஞ்சம் அதிகம் தான். விருச்சிக ராசிக்காரங்கிட்ட பழகுறது அப்படிங்கிறது கத்தி மீது நடக்கிறதுக்கு சமம் தான். ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கூட அதிகமா கோபம் வரும். பேசாம கூட இருந்துருவாங்க. ஏன் சில சமயங்கள்ல வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி செல்றதுக்கு கூட தயாரா இருப்பாங்க. ஏச்சும் பேச்சும் தேள் கொடுக்கு போல சுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசுற மாரி கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. நட்பா இருக்கட்டும், இல்ல மத்த ஆட்கள்கிட்டயும் சரி, மனசுல வந்துட்டு அவங்களுக்கு காயம் படும் அப்படிலாம் யோசிக்க மாட்டாங்க. எனக்கு தப்புன்னு படுது, இவங்களுக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னாக்கா, சட்டுன்னு பேசிப்புடுவாங்க. ஆனா பேசுனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுடைய பேச்சு எந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிச்சிருக்கும் அப்படின்னு நெனச்சு கொஞ்சம் வருத்தப்படக்கூடியவங்களும் இவங்களா தான் இருப்பாங்க. ஆனா அந்த கோபத்துல அவங்களால அந்த வார்த்தைகள வந்து கட்டுப்படுத்த முடியாது. இதனாலவே நெறைய இடங்கள்ல இவங்க கெட்ட பேர் வாங்கியிருப்பாங்க. கட்டுப்பாடும், சுதந்திரமும் இவங்களுக்கு வந்து சொந்தங்க. விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் உண்மையான காதல் என்பது வெளிப்படையான காதலா தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நெனச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஏத்துப்பாங்க. அதாவது ஈருடல் ஓர் உயிர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி வாழ்றதுக்கு ஆசைப்படக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. எல்லாத்துலயுமே சிறப்பா இருக்கணும்னு நெனைப்பாங்க. நெனைக்கிறத நெனச்ச மாரி செஞ்சு முடிக்கணும்னு ரொம்ப பாடுபடக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க. முக்கியமா இந்த விருச்சிக ராசி வந்து ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். தன்னுடைய வாழ்க்கை துணைய வந்துட்டு போட்டியிட்டு ஜெயிக்கணும்னு நெனைக்கக்கூடியவங்க தான். இருந்தாலும் இவங்களுடைய நெனப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்க, அவங்கள வெல்றது கிடையாது. அவங்கள வெற்றி பெறது கிடையாது. அன்பால வெற்றி பெற்று அவங்கள நமக்குள்ள வச்சுட்டு, அவங்களுக்காக நம்ம எல்லாமே செய்யணும்னு நெனைக்கிறது தான். தப்பா நெனைச்சாக்கா அது தப்பா தான் போய் முடியும். சரிங்களா? ஆனா விருச்சிக ராசியோட குணம் இப்படிதான். மனைவிய அடக்கி ஆளணும் அப்படின்னு நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா? அப்படி கிடையாது. அவங்கள வந்து அன்பால அடக்கி, அவங்களுக்கு தேவையா இருக்கிறத செஞ்சு, அதுல உயர்வா இருக்கணுங்கிறத தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன். முக்கியமா விருப்பமானதெல்லாம் வந்துட்டு ரொம்பவே தனக்காகவே வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும், ஆ உள்ளுக்குள்ள விளையாடுற விளையாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இன்டோர் கேம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? அதுல வந்து ரொம்ப ஆர்வம் அதிகம். இந்த கேரம் போர்டு, செஸ்ஸு, பரமபதம் இந்த மாரி விளையாட்டுகள்ல இவங்கள வந்துட்டு மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. ரொம்ப ரொம்ப புடிக்கும் உங்களுக்கு. முக்கியமா இந்த மாரியான விஷயங்களுக்கு பரிசளிக்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிய பெறுவாங்க. புத்தகம் வாசிக்கிறதுல ஆர்வம் வந்துட்டு இவங்களுக்கு ரொம்பவே அதிகம். இவங்க ஒருத்தங்களுக்கு பரிசு குடுக்குறாங்க அப்டின்னாக்கா, அது மேக்ஸிமம் புத்தகத்த வந்து பரிசளிக்கிறதுக்கு விரும்புவாங்க. எந்த ஒரு விஷயமா இருக்கட்டுங்க. ஆர்வம் இல்லாத விஷயத்த கூட கத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் மேல ஒரு தப்பு அப்டின்னா, வெளிப்படையா ஒத்துப்பாங்க. எனக்கு அதாவது ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கிட்ட அந்த திறமையே இருக்காது. பில்டப் குடுத்துட்டு இருப்பாங்க. அந்த விஷயம்லாம் வந்துட்டு விருச்சிக ராசிட்ட சுத்தமா கிடையாது. இருக்குன்னா இருக்கு, இல்லன்னா இல்ல. வெளிப்படையான ஆட்கள் தான். இது சில நேரங்கள்ல ஒர்க் அவுட் ஆகும். பல இடங்கள்ல இதனால பாதிப்பும் பெற்றிருக்கீங்க. நெறைய இடங்கள்ல சொல்லப்போனாக்க பண விஷயத்துல ஏமாந்துருப்பீங்க விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும். நெறைய நம்ம வீடியோ பதிவுல சொல்லியிருக்கிறோம். விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் கொடுக்கல், வாங்கல் அப்படிங்கிறது ரொம்ப மோசமான ஒரு விஷயம். ஏன்னா, இவங்ககிட்ட வாங்குவாங்களே தவிர்த்து குடுக்கறதுக்கு வந்துட்டு யாருக்கும் மனசு வராது. அது எல்லாரும் பொதுவா நடக்கிறது தானே. நீ என்ன புதுசா சொல்றன்னு நெனைக்காதீங்க. விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் அந்த செட் ஆகாது. இவன் அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்டா அப்படின்ற மாதிரி, உங்ககிட்ட இருந்து போகக்கூடிய பணத்த திருப்பி வாங்குறதுக்கு நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அதுக்கு எதுக்கு குடுப்பானே, எதுக்கு வாங்குவானே, தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கொடுக்கல் வாங்கல்ல ரொம்ப கவனமா இருங்க. எந்த ஒரு விஷயம் தெளிவா இருக்கும். விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்பவே நிதானமா இருக்கிறதுனால, எல்லா விஷயங்கள்லயும் மேக்ஸிமம் வந்துட்டு ஃபெயிலியர் ஆகாம பார்த்துப்பீங்க. ஒரு வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, காசு வரும் அப்படின்னு போக மாட்டீங்க. அந்த விஷயத்த கூட 10க்கு 11 முறை யோசிச்சு 11வது முறை தான் அந்த வேலைய வந்துட்டு செலக்ட் பண்ணுவீங்க. தனக்கான எதிர்காலத்த திட்டத்த வந்து ரொம்ப நிதானமா யோசிச்சு தான் அது வந்து திட்டம் போடுவீங்க. வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கூட முதலாளிக்கு ரொம்ப விசுவாசமா இருப்பீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு முழு நேரமும் முழு உழைப்ப வந்துட்டு அவங்களுக்கு கொடுக்கணும்னு பாடுபடுவீங்க. அதே மாதிரி உங்களுடைய நிறுவனத்துக்காக கடுமையாக உழைக்கக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களா இருப்பாங்க. விருச்சிக ராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வேலை யாருக்கெல்லாம் இருக்காங்க அப்படின்னாக்கா, அந்த முதலாளிலாம் குடுத்து வச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த வேலைய நேசிச்சு செய்வாங்க. தன்னுடைய வேலை முதலாளி கிட்டனா சம்பளத்துக்கு வேலை செய்றோம். ஏனோ தானோலாம் செய்யக்கூடிய ஆட்கள் இவங்க கிடையாது. ஒரு வேலைய ஒப்படைச்சுட்டீங்க அப்படின்னாக்கா, அது அவங்களுடைய வேலை மாதிரி அந்த அளவு கண்ணும் கருத்துமா செஞ்சு குடுத்துருப்பாங்க. நேர்மையின் சிகரம்னு சொல்லலாங்க அந்த விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும். பொய் பேசுறது, புறம் பேசுறது, பித்தலாட்டம் பண்றது இதெல்லாம் வந்து சுத்தமா தெரியாது. ஆனா முயற்சி பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவங்களுக்கு சுத்தமா வராது. யாராவது தன்னை ஏமாத்த நெனச்சா கூட, அவங்கள அடியோடு காலி செய்யறதுக்கு ரெடியா இருப்பாங்க. அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திட்டு தான் அடுத்த வேலைய பாப்பாங்க. அவங்க கதைய முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க வந்து கண்ணுக்கு எட்டுன வரைக்கும் துரோகியோ, எதிரியோ இருக்கவே கூடாதுன்னு நெனைக்கக்கூடியவங்க. இது ஒண்ணும் தப்பான விஷயம் கிடையாதுல்ல. சோ துரோகியும், எதிரியும் வந்து பக்கத்திலேயே இருக்காங்க அப்டின்னாக்கா, அது நமக்கு தானே ஆபத்து. நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கு தானே ஆபத்து. சோ அந்த விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் எல்லா இடங்கள்லயும் வந்து நல்லது மட்டுமே இருக்கணும்னு நம்பக்கூடியவங்க. அதனால வந்துட்டு எதிரியோ, துரோகியோ பக்கத்துல வச்சுக்கவே மாட்டாங்க. காலி பண்ணிட்டு தான் அடுத்த வேல. ஆடம்பர முகம் கொஞ்சம் இருக்குதுங்க.
ஆசையும் இருக்கு, கோபமும் அதிகம் தான். விருச்சிக ராசிகள பொறுத்தவரைக்கும் ஆடம்பரமா வாழணும்னு நினைப்பாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாரி தான். தன்னுடைய கம்பீரமான தோற்றத்த வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. அ அதிக கடன் வாங்கி, அதே சமயத்துல சிரமப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால, அவசரப்பட்டு கடனுக்கு வீட்டுக்கு வந்து பொருள் வாங்குறது. இந்த இஎம்ஐ ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, விருச்சிகத்துக்கு சுத்தமா ஒத்தே வராது. அதான் முன்னாடி சொன்னேன். கொடுக்கல், வாங்கல் அது எதுவா வேணா இருக்கட்டும். ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிடுவீங்க. அத விட்டுடுங்க. கடன் அடைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு கடன் வாங்குறது, அந்த கடன் அடைக்கிறது, இன்னொருத்தர்கிட்ட கடன் வாங்குறது, இந்த மாதிரியான சூழ்நிலைய அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி இந்த கடன் விஷயத்துல வந்துட்டு கூடுமான வரைக்கும் அத விட்டு விலகி நில்லுங்க. மோதல் போக்குன்னு பார்த்தோம்னாக்க, இவங்க நேர்மையாகவும், கடுமையாகவும் உழைக்கிறதுனால, சில சமயம் வந்து மத்தவங்க கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படும். அதன் காரணமா மேல் அதிகாரியாவே இருந்தாலும் சரி, மொட்டைத்தனமா அவங்க கிட்ட வந்துட்டு தன்னுடைய பாயிண்ட் ஆஃப் இத வந்து சொல்லிடுவாங்க. இதனால வந்துட்டு அந்த இடத்துல இவங்களுக்கு கெட்ட பேர் தான் மிச்சமாகும். அதிகார போக்கோட செயல்படுறதுனால, தனக்கு கீழ இருக்கிறவங்கள எல்லாரையும் மிரட்டி, உருட்டி வேலை வாங்கணும்னு நெனைப்பீங்க. அதே மாரி தான் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். இதனால முதலாளிக்கு வந்துட்டு இவங்க ரொம்ப வேண்டியவங்களாவும் இருப்பீங்க. ஸோ முதலாளிக்கு வேண்டியவங்களா இருக்கிறப்போ, மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் வேண்டாதவங்களா ஆயிடுவீங்க இல்லையா? இப்போ நீங்க அந்த செய்யக்கூடிய செயல்பாடுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான இல்ல. உங்க முதலாளிக்கு தான் சாதகமா இருக்கு. இருந்தாலும் முதலாளிக்கும், அந்த வேலையாட்களுக்கும் உறவு வந்து பார்த்தீங்கன்னா சுமூகமா இருக்கு. நடுவுல இருக்க நீங்க தான் பாதிக்கப்படுவீங்க. அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பயந்த சுபாவம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த நேரமும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் நீச்சமா இருக்கிறதுனால. இவங்க மனசுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாதுகாப்பற்ற உணர்வு வந்து அடிக்கடி தோணிக்கிட்டே இருக்கும். யாரையுமே வந்து பார்த்தீங்கன்னாக்க, இவங்களால முழுசா நம்ப முடியாது. இவங்க நமக்கு தப்பு பண்ணிருவாங்களோ! இவங்க நமக்கு துரோகம் பண்ணுவாங்களோ! இந்த விஷயத்துல நம்ம ஏமாந்துருவோமா? அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு டீப் திங்கிங் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது அலாட்டா இருடா ஆறுமுகம் அப்படிங்கிற மாதிரி விருச்சிக ராசி எப்பவும் நம்ம அலாட்டா இருக்கோன்ற பேர்ல தேவையில்லாத சிந்தனைக்குள்ள போயிடுவீங்க. நிறைவு அப்படின்னு பார்த்தோம்னாக்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதாங்க விருச்சிக ராசியோட குணம். பாச கொழுந்தாம இருப்பாங்க. பகைய தீர்க்கிறதுல பயங்கரமான ஆட்களாவும் இவங்க தான் இருப்பாங்க. கோபம்ன்னு வந்துச்சுனாக்கா வந்து ஒரு ஒரு எல்லையே இருக்காது. அந்த அளவுக்கு கோபம் காட்டிடுவாங்க. பழக்க வழக்கத்துக்கு உசிரியும் கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. காதல் விஷயத்துல மன்மதனா இருப்பாங்க. ஆக மொத்தத்துல இந்த விருச்சிக ராசிய பொறுத்தவரைக்கும், எந்த இடத்துலயும் குத்தம், குறை சொல்ற மாரி ஒரு விஷயம் கூட இல்ல. குறைன்னு பார்த்தோம்னா, இவங்களுக்கு பாதிப்பு தரக்கூடிய விஷயம் தான். ஏன்னா, அந்த கோபத்த கட்டுப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் தான். ஸோ, அத மட்டும் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாங்க அப்டின்னாக்க, வெற்றியாளர்கள் தான். அத எப்படி கட்டுக்குள்ள வைக்கிறது அப்டின்னாக்க, கோபம் வர்றப்போ ஒரு 2 நிமிஷம். ஸோ, இப்ப நம்ம கோவப்பட போறோம். இந்த விஷயம் வந்துட்டு நமக்கு சாதகமா, பாதகமா அப்டின்ற ஒரு அனலைஸ் மட்டும் இருந்துச்சுன்னா போதும். அந்த ஒரு ஆராய்ச்சியோட அந்த அந்த கோபத்த நீங்க வந்துட்டு ஒரு செகண்ட் அப்டி எதிர்கொண்டீங்க அப்டின்னாவே, அந்த கோபம் ஆட்டோமேட்டிக்கா சல்லுன்னு கொறஞ்சிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு கோவப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமலே போயிடும். ஏன்னா, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிரும். நிதானம் கிடைச்சிரும். விருச்சிக ராசிக்கு ஒரே ஒரு கீ பாயிண்ட் தான் நான் சொல்றோம். வெற்றி மேல வெற்றி உங்கள வந்து சேரணும்னு நினைச்சீங்கன்னா, நிதானமா கோபத்த கையாள கத்துக்கோங்க. நல்லவங்க, கெட்டவங்கள புரிஞ்சு, நல்லவங்கள பக்கத்துலயும், கெட்டவங்கள தூரியும் விரட்டிடுறீங்க. இருந்தாலும் சில நேரங்கள்ல கெட்டவங்கள நம்பி மோசம் போகியிருக்கீங்க. மோசம் போறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பண விஷயத்துல. உங்களுடைய வாழ்க்கை துணையும், உங்களுடைய பிள்ளைகளும், உங்களுடைய அப்பா, அம்மா இவங்க 4 பேரு மட்டும் உங்களுக்கு பல விதங்கள்ல பக்கபலமா நிப்பாங்க. பயன்படுத்திக்கோங்க. கூட பொறந்தவங்களாவே இருந்தாலும் சரி, உறவுக்காரங்களா இருந்தாலும் சரி, நட்பு வட்டாரமா இருந்தாலும் சரி, நீங்க வைக்கக்கூடிய பாசம் அப்படின்னு உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறதுல பல விதங்கள்ல நான் சந்தேகப்பட்டு தான் சொல்றேன். நிச்சயமா கிடையாது. யாரையுமே முழுமையா நம்பாத அமைப்பு மட்டும் தான் உங்களுக்கு பலமா நிக்கும். ஸோ சகலமும் உங்களுக்கு நல்லதாவே நடக்கணும்னு நினைச்சீங்கனாக்கா, அனுதினமும் முருகப்பெருமான வழிபாடு செய்யுங்க. காலையில எழுந்ததுலருந்து இரவு தூங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா, முருகா முருகான்னு சொல்லிக்கிட்டே இருங்க. பல விதங்கள்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகள், பணவரவு, நிறைய இடங்கள்ல அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு நின்னீங்க இல்லையா? அங்கலாம் நீங்க கம்பீரமா தோன்றணும்னு நினைச்சீங்கனாக்கா, முருகப்பெருமான தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க. குமரன் இருக்கிறதுனால உங்களுடைய குறைகள் எல்லாமே காணாமல் போகும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா! இன்னைக்கும் சரி, என்னைக்கும் சரி, விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே நல்ல நாட்களாவே அமையணும்னு சொல்லி இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி மறக்காம நம்மளுடைய அகத்திய ராசி பலன் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உடனடியாக உங்களை வந்து சேருங்க. இதை தாண்டி ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுனாக்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உங்களுடைய சந்தேகங்களையும் பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.